சுவாமி நம்முடைய வாழ்க்கையில் எது வெல்லும், விதியா மதியா அப்படின்னு. மதிதான் வெல்லும், ஆனா இருந்தா தான் வெல்லும். மதிதான் வெல்லும், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. ஆனா இருந்தா தானே வெல்லும். உண்மையிலேயே நமக்கெல்லாம் இருப்பது மதி அல்ல. நாம மதின்னு எதை நினைக்கிறோமோ அது மதி அல்ல. மதிதான் உண்மையில் வெல்லும். எப்ப வெல்லும்னா, நம்முடைய மன அமைப்பும் நம்முடைய எண்ண ஓட்டமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, அந்த எப்ப நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் மதியே வேலை செய்ய துவங்கும். அது வரைக்கும் மதி வேலை செய்ய துவங்குவதே இல்லை. அது வரைக்கும் நமக்குள் வேலை செய்து கொண்டிருப்பதெல்லாம் மதிங்கிற பேரால நீங்களே சொல்லிக்கிற விதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சில பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படிங்கறதே தெரியாம நடத்திட்டு இருப்பாங்க. கணவர் நினைச்சிட்டு இருப்பாரு கணவருடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா கணவருக்கே தெரியாமல் கணவரையே இயக்கிட்டு இருப்பாங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மறைக்க தெரியாது, அவங்க தான் நடத்துறாங்கன்ற மாதிரியே காமிச்சிருவாங்க. ஆனா சில பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள், கணவருக்கே தெரியாம ரொம்ப அழகா கணவரை இயக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய மனம். நாம சுதந்திரமா இருக்கிறதா நமக்கு காட்டி, ஆனா நம்மையே இயக்கி கொண்டிருக்கும். நம்ம சுதந்திரமா இருக்கிறதா நமக்கு காட்டும், ஆனா நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுதந்திரமா இருக்க மாட்டோம். அது ரொம்ப டேஞ்சரஸான சூழ்நிலை. அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரமா இல்லைன்னாவது நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா அது கூட நமக்கு தெரியாமல் நம்முடைய மனத்தை இயக்கி கொண்டிருக்கும் அமைப்பு நம்முடைய அன்கான்சியஸுக்கு உண்டு. நமக்கு